வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். விசாரணை நீடிக்கிறது. அரிய வகை சிலையை வாங்குவது போன்று நடித்து பறிமுதல் செய்தது எப்படி? பஞ்சாபில் காவல் நிலையங்கள் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்திய காலிஸ்தான் தீவிரவாதிகள் 3 உத்தரப்பிரதேசத்தில் நடந்த போலீஸ் என்கவுண்டரில் கொல்லப்பட்டனர். அவர்களிடமிருந்து பாகிஸ்தான் ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. பின்னணி என்ன? புஷ்பா 2 பிரீமியர் ஷோவில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் உயிரிழந்த பெண் குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி நடிகர் அல்லு அர்ஜுன் வீடு மீது மாணவர் சங்கத்தினர் கற்கள் மற்றும் தக்காளியை வீசி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்து தொடர்பாக வீடியோ வெளியிட்ட போலீசார் நடிகர்களின் பவுன்சர்களையும் கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். நாளுக்கு நாள் நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு சிக்கல் வலுப்பதன் பின்னணி என்ன? விழுப்புரத்தில் 10ஆம் வகுப்பு மாணவியை காதலிக்கும் போட்டியில் 12ஆம் வகுப்பு மாணவனை கடத்திய இளைஞர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டனர். பள்ளி மாணவியை காதலித்த உறவினரும் மாணவியை காதலித்த மற்றொரு இளைஞரும் ஒன்று சேர்ந்து கடத்தலில் ஈடுபட்டு சிக்கியது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. ஒசூர் அருகே யானை தந்தத்தை வேட்டையாடி தந்தங்களை விற்பனைக்கு எடுத்துச் சென்ற 7 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். தலைமறைவாக உள்ள மேலும் 2 தேடி வருகின்றனர். யானைகள் வேட்டையாடப்பட்டது எங்கே? கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகளை ஏற்றி நெல்லை மாவட்டத்தில் 6 இடங்களில் கொட்டியது தொடர்பாக போலீசார் 6 வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள். அது தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் மேலும் 2 தேடப்பட்டு வருகின்றனர். கொட்டிய மருத்துவ கழிவுகளை 25 லாரிகளில் ஏற்றி அனுப்பியது எங்கே? கோவை அருகே ஓட்டுநரை கத்தியால் வெட்டி காரை கடத்திச் சென்ற இளைஞரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். காரை உடைத்து விற்பனை செய்யும் நோக்கத்துடன் கடத்தலில் ஈடுபட்டவர் சிக்கியது எப்படி? கேரளாவில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு சென்னை தப்ப முயன்ற இளைஞர்களை ஜோலார்பேட்டையில் ரயிலை நிறுத்தி போலீசார் கைது செய்தனர். ரயிலின் கடைசி பெட்டியில் பயணிகளாக பதுங்கி இருந்தவர்கள் சிக்கியது எப்படி? மத்திய பிரதேசத்தில் சைபர் மோசடி கும்பலால் 3 நாட்கள் சிறை வைக்கப்பட்ட பெண் பொறியாளரை வீட்டிற்கே சென்று போலீசார் பத்திரமாக மீட்ட சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. டிஜிட்டல் கைது என்ற பெயரில் வீட்டுச் சிறையில் அடைக்கப்பட்ட இளைஞரை நண்பரின் உதவியுடன் போலீசார் மீட்டது எப்படி?